ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மினி க்ராசரி ஷாப்பிங் போகலாமா? நான் பாப்பாவே கடைக்கு கூட்டிகிட்டு போகலான்னு தான் ரெடி பண்ணேன். கரெக்டாக ரெடி பண்ணி ட்ரெஸ்லாம் பண்ணதுமே பாப்பா தூங்கிட்டாங்க. சரி தூங்குறான்னு சொல்லிட்டு அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்ட் தான் போனோம். கடைக்குள்ளே நுழைஞ்சதுமே பாப்பா வரலையான்னு தான் கேட்குறாங்க. அங்கே வேலை பார்க்குறவங்களாம். ஒன் டைம் தான் நான் பாப்பா கடைக்கு கூப்பிட்டு போனேன். அதுக்கே பாப்பா வரலையா, பாப்பா ஏன் கூட்டிகிட்டு வரல அப்படின்னு கேட்குறாங்க. சரி பாப்பா தூங்கிட்டா அதனால கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொன்னேன். நிறைய ஷாப்பிங் பண்ணணும் தான் போனோம், நிறைய மார்க்கெட் போனோம், இதெல்லாம் வாங்கணும் தான் போனோம். அங்கே ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு மைசூர் ஞாபகம் தான் வந்துச்சு. மைசூரில் இருக்கப்போ நாங்கள் இப்படி தான் லிஸ்ட்லாம் போட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வெளியே போய் சாப்பிட்டு வருவோம். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைமாக எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு க்ராசரிஸ் வாங்க போகிறோமா. ஸோ அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. ஸோ பேசிகிட்டே இருந்தோம். ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு என்னென்னா, பாப்பா வந்து பால் குடிக்காமல் தூங்கிட்டா. ஸோ அழுதுட்டு இருந்தால் என்ன பண்ணுறது, அவள் எந்திரிச்சதுமே என்ன தான் தேடுவா. ஸோ அழுதுருவாளோ அப்படின்னு நினச்சிட்டு பயந்துகிட்டே இருந்தேன். ஸோ அதனால் எங்கள்கிட்ட என்ன சொன்னேன்னா, நான் க்ராசரிஸ் மட்டும் வாங்கிட்டு நான் எடுத்துகிட்டு போய் நீ அம்மா வீட்டில் விட்டுடு, அதுக்கப்புறம் நீ போயிட்டு வெஜிடபிள்ஸ் கொண்டோம் கண்டெய்னர் பாக்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ நீ அதெல்லாம் போய் பண்ணிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னதால் என்னை கொண்டு போய் எங்கள் வீட்டில் விட்டாங்க. ஆனால் என்னென்னா என் குழந்தை அளவே இல்லை, விளையாடிட்டு இருந்திருக்கு அவங்க தாத்தா கூட. ஸோ இப்படி தான் கைஸ் ஷாப்பிங் போச்சு.